இந்த உலகத்திலேயே எல்லா உயிரினத்திலும் சிரிப்பு என்பது உண்மையிலேயே மனிதனுக்கு மட்டும் இருக்கிற தனித்துவம். ஆனால் நம்ம சிரிக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. அது என்னவோ தெரியல, எல்லாமே டென்ஷனில் தான் இருக்கும். எந்த வேலையில் இருக்கிறவனை பார்த்தாலும் டென்ஷனில் தான் இருக்கிறான். ஒரு பேச்சாளர் பேச ஆரம்பித்து பேசினார், உங்களை மாதிரியே நல்லா ரசித்தாங்க. அவருக்கு ஒரு ஆசை, இந்த மாதிரி ஆடியன்ஸ் இன்னொரு நாள் கிடைப்பாங்களோன்னு கூட ஒரு 15 நிமிஷம் பேசினார். ஏதோ பெருந்தன்மையாக ஒத்துக்கினாங்க. இன்னொரு 15 நிமிஷம் பேசினார், டென்ஷன் ஆகிட்டாங்க. ஒரு ஆள் நேராக வந்து மேடையிலேயே பக்கத்துலேயே நின்றுட்டான். பேச்சாளர் பேச்சை நிறுத்திட்டு, என்னப்பா இங்கே வந்து நின்றுட்டேன், பேசுடா பேசு, உன்னால் எவ்வளோ முடியுமா பேசு. இல்லைப்பா நீ வந்து பேசுடா, பேசி முடிச்சுட்டு உட்கார். நான் 1 ஹவர் பேசுகிறேன். ஏன் உட்கார்ந்து பாரியா, தெரியும் முதுகு வலி, நீ பாட்டு பேசிட்டே இருக்க. அதாவது சிரிப்பு என்பது மனுஷனுக்கு மட்டும்தான் சொன்னேன். ஆனால் எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் சிரிக்கிறோம்? இன்னைக்கு எல்லாருக்கும் டென்ஷன் இருக்கு, ஆனாலும் சிரிச்சு சார் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் உங்கள் முகத்தை சிரிச்சா மாதிரி வைங்க, அது போதும். சிரிச்ச முகத்தோட இருக்கிறவங்கள பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவங்க தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும். ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க, சார் நீங்கள் மகிழ்ச்சியாக மனநிலையில் இருந்தால் நீங்கள் அழகாக தெரிவிங்கன்றாங்க. அப்புறம் உங்கள் இஷ்டம். ஏன் நம்ம சிரிக்க மாட்டோன்றோன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு டாக்டர் சிரிச்சா மாதிரியே இருக்கணும் எப்பவுமே. பேஷண்ட் வரான், அவன் அவஸ்தையில் வருவான், டாக்டர் ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கணும். வாங்க, என்ன ஒன்றும் இல்லை, சீசன், எல்லாருக்கும் இப்படி தான் ஜுரம் வருது, எல்லாருக்கும் இப்படி தான் இருமல் இருக்கு. அந்த மாதிரி சிரிச்சா மாதிரி அவனுக்கு ஆறுதலாக பேசணும். அதை விட்டுட்டு பேஷண்ட் வந்து உட்கார்ந்த உடனே அவனையே ரொம்ப நேரம் உத்து பார்த்துருந்தா பேஷண்ட் பயப்படுவான். டாக்டர் கிட்னிக்கு பிளான் பண்ணுறாரா என்னன்னு தெரியலையே.